தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னீர்செல்வம் ஒரு வலிமையான அமைப்பு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வலிமை எப்படிங்கிறது இப்போ மாமல்லபுரம் மாநாடு உங்களுக்கு நிரூபிச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட இடையில நீங்கள் காத்திருக்கிறது, கேள்வி கேட்கறதெல்லாம் உங்கள் கடமை செய்கிறீங்க, நாங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது நெருக்கடியோட இயல்பு தான். எந்த கட்சியும் எல்லா கட்சியும் இல்லாமல் இல்லை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகிருக்கு. நான் மறைச்சு பேசலை, இதாக பேசலை, உருவாகிருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் பேசுகிறேன். எங்கள் சென்னை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன், இப்போ காலையிலும் பேசணும். அதனால் என் ஆசையெல்லாம் எங்கள் நோக்கம்னா என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும். மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசையெல்லாம். அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம். இப்படி நாங்கள் முயற்சி எடுக்கிற அதே நேரத்தில் நம்ம ஊடகம் என்பது மிக சக்தி வாய்ந்தது. ஒரு தனி மனிதனை விட மிக சாதாரணதில்லை. ஒரு ஊடகத்தில் அது பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருதுன்னா நாடு முழுசும் பார்க்குறாங்க, கடல் கடந்து உலகம் முழுசும் பார்க்கக்கூடிய நிலைமையில தான் ஒரு ஊடகம் இருக்குது. ஊடக சக்தியை நாங்கள் எல்லாரும் ஊடகத்தை நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கிறோம். ஊடகத்தில் ஒரு செய்தி வருதுங்கிறது ஏதாவது ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது ஒரு சுமூகமான தீர்வு உண்டாக்குறதுக்கு ஒரு நல்ல செய்தியாக வெளியிட்ட நல்லதாக இருக்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மேலும் மேலும் பெருசுப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஊடகத்தில் ஒரு செய்தி சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ எங்கள் சமூக ஊடக பரவலில் சில செய்தி வருதுன்னா தெரியாமல ஒரு செய்தி போடுறாங்க. அதை எடுத்து பெருசாக்கி செய்தி வருதுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு வலி இருக்குது. இப்போ யாரை பற்றி பண்ணாலும் சரி, உங்களை பற்றியோ ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றி ஒரு செய்தி போடுறதுங்கிறது அது அவங்கள கொலை செய்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ செய்தி பரவுது. இப்போ என்ன கூட நேற்றுக்கு பயந்து ஓடனா ஐயா 50 தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோன்னு சொன்னார். ஜெயிக்கமணி இடையில 234 தொகுதியிலையும் வேலை செய்வேன்னு சொல்கிறான்னா ஒரு சின்ன 734 தொகுதி கட்சி இருக்குது, பண்ண போகிறோம். அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது ஜிகே.மணி இப்படிலாம் சொல்கிறான் அப்படிங்கிறது இல்லை. இது செய்தி போகுது, அது சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை. இடையில ஏதாவது சொல்கிறதுனால என்ன தவறு இல்லை. ரொம்ப அன்பாக வலிமையான ஊடகங்கள் தான் இது ஜனநாயகத்தில் 4வது தூண்னு சொல்கிறாங்க. சக்தி மிக்க ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற ஊடக நண்பர்கள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிடுங்கிறதா ரொம்ப பெருசு கொடுத்துட்டு உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா இது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது, வேறு யாரும் இல்லை. இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க, பேசுவாங்க. அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம்.